தமிழக நலன் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் இந்த முறை மத்திய பட்ஜெட்ல இடம்பெறவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்களிலேயே இதுதான் மிகவும் மோசமானது என விமர்சித்திருக்காரு. இந்த முறை பட்ஜெட்ல திருக்குறள், சங்க இலக்கியம் கூட இடம்பெறவில்லை. தமிழகத்திற்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம் தருகிறது. தமிழகம் ஏன் மத்திய அரசுக்கு ஞாபகம் வர மறுக்கிறது என கேள்வி எழுப்பியிருக்காரு. மாறாக தமிழகத்தின் கனிம வளங்களை சூறையாடுவதற்காகவே பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெற்றிருப்பதாகவும், கனிம வளங்களை ஏலம் விட மாநில அரசிடமிருந்து அதிகாரத்தை மத்திய அரசு பறித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழகத்திற்கு வளங்களை அறிவிக்காமல் இங்குள்ள வளங்களை சுரண்டவே பல அறிவிப்புகள் வெளியிட்டிருப்பதாகவும் அவர் குறை கூறியிருக்காரு. இதுபோல கீழடி அகழ்வாய்வு, கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் பற்றி அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என வெங்கடேசன் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு.